உங்கள் வீட்டில் திடீரென்று பண பிரச்சனையா? அப்போ உடனே இதை மாற்றுங்கள். இல்லை என்றால் உள்ளதும் போய்விடும். வீடு என்பது ஒரு கோவில் மாதிரி. அந்த வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமான சூழ்நிலைகள் நிலவினால் எல்லா தெய்வங்களும் குடியிருக்கும். பெண்கள் அந்த வீட்டில் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டு இருந்தால் அந்த வீட்டில் எப்போதும் முன்னேற்றம் இருக்காது. மேலும் பெண்களின் கையில்தான் வீடு முன்னேற்றம் பெறுவதும் தாழ்வு நிலைக்கு செல்வதும் உள்ளது. அப்படி வீட்டில் உள்ள என்ன நிகழ்ந்தாலும் செல்வம் குறைந்து கஷ்டத்தை அனுபவிப்போம் என்பதை பார்க்கலாம். அதாவது ஒரு வீட்டில் கழுவப்படாத எச்சில் மற்றும் சமையல் பாத்திரங்கள் அதிக நேரம் அப்படியே இருப்பது, வீட்டில் பெண்கள் விளக்கேற்றாமல் ஆண்கள் விளக்கேற்றுவது, தலைமுடி தரையில் உலா வருவது, ஒட்டடைகள் சேருவது, சூரிய மறைவுக்கு பின் வீட்டை பெருக்குவது, துடைப்பது, தூங்குவது, எச்சில் பொருட்கள் பாத்திரங்கள் காஃபி கப்புகள் ஆங்காங்கே இருப்பது, பெண்கள் தினமும் தலைக்கு குளிப்பவர்களை தவிர மற்றவர்கள் செவ்வாய் வெள்ளி தவிர மற்ற நாளில் தலை குளிப்பது, ஆண்கள் புதன் சனி தவிர மற்ற நாளில் தலைக்கு எண்ணெய் வைத்து குளிப்பது, குழாய்களில் தண்ணீர் சொட்டுவது, சுவற்றில் ஈரம் தங்குவது, கரையான் சேருவது, பூரான் போன்ற விஷஜந்துக்கள் உலாவுவது, அதிக நேரம் ஈர துணிகள் போட்டு வைப்பது, தேவைக்கு அதிகமான பொருட்கள் வைத்திருப்பது, வீணடிப்பது, உணவுப் பொருட்களை வீணடிப்பது, உப்பு, பால், சர்க்கரை, அரிசி போன்றவற்றை சுத்தமாக தீரும் வரை வாங்காமல் அதன் பாத்திரங்களை கழுவி வைப்பது, குறைந்தபட்ச வெளிச்சம் இல்லாமல் மின்சாரம் சேமிப்பதாக வெளிச்சங்களை குறைப்பது, மெல்லிசை கேட்காமல் சதா காலம் ராட்சச இசையை அபஸ்வர இசைகளை கேட்பது, இல்லை இல்லை வராது வராது வேண்டாம் வேண்டாம் போன்ற வார்த்தைகளை அதிகம் உச்சரிப்பது, படுக்கையையும் பூஜை பொருட்களையும் வேலையாட்களை கொண்டு சுத்தம் செய்வது, வாசலில் செருப்பு துடைப்பம் போன்றவற்றால் அலங்கோலப்படுத்தி வைத்திருப்பது, வீட்டில் எந்த நேரமும் சீரியல் பார்த்து கொண்டு வீண் கண்ணீர் வடிப்பது, நான் தான் இந்த குடும்பத்தை பார்த்துக் கொள்கிறேன் என்று வீராப்பும் திமிரோடும் சொல்லும் ஆண் பெண்களாலும் எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை என்று சதா காலமும் புலம்பிக் கொண்டே இருப்பது, எனக்கு மட்டும் எப்ப பார்த்தாலும் நேரமே சரியில்லை என்று சொல்லிக் கொண்டு இருந்தால் அதுவாகவே சரியில்லாமல் போய்விடும். பணத்தினை செலவு செய்யும் போது மனதில் விரக்தியுடன் செலவு செய்வது, நல்ல நாட்கள் நேரம் காலம் தெரியாமல் அசைவம் சாப்பிடுவது, யாரை பார்த்தாலும் பொறாமைப்படுவது, நல்லதை யார் செய்தாலும் மனதார பாராட்டாமல் இருப்பதும், உதவி செய்தோருக்கு நன்றிகள் இல்லாமல் அவர்களுக்கே எதிரியாக செயல்படுவதும், உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் வாரம் ஒரு முறையாவது அல்லது தினம் 1 மணி நேரமாவது நேரத்தை செலவு செய்து ஆனந்தத்தை பெறுங்கள். இல்லை என்றால் அகிலத்தையும் வென்றாலும் அவர்கள் வாழ்க்கை ஒரு பூஜ்யம்தான். எப்போதும் நல்ல எண்ணங்களையே எண்ணுங்கள். நல்ல எண்ணங்கள் மிகவும் வலிமையானவை. அவை உங்களுக்கு நல்லதையே கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் உங்களை வலிமையானவராக நினைத்தால் வலிமையானவர்களாக மாறுவீர்கள். பலவீனராக நினைத்தால் பலவீனராகி விடுவீர்கள். ஒருவர் ஒரு வார்த்தையை அடிக்கடி உபயோகப்படுத்திக் கொண்டிருந்தால் அது பழித்துவிடும். ஆகையால் நல்ல எண்ணங்களை நினைத்து பழகுங்கள், உச்சரித்து பழகுங்கள். நம் எண்ணங்களை பொறுத்தே நமது வாழ்க்கை அமையும். இன்று எழுந்திருக்கும் பொழுது இன்று நாள் நமக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கும் என்று நினைத்து பழகுங்கள். அப்பொழுது நேர்மறை எண்ணங்கள் மனதில் தோன்றி அன்றைய நாள் முழுவதும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதை விட்டுவிட்டு எதிர்மறை எண்ணங்களை மனதில் நினைக்காதீர்கள். யாருடைய வாழ்க்கையும் பார்த்து பொறாமைப்படாதீர்கள். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.